ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் வெளியே போயிட்டு ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்படியே ஸ்வேதாவை கூப்பிட்டுட்டு அம்மாவையும் போய் பிக்கப் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஆம்லெட் சாப்பிட வந்துருக்கோம். சரி, நீங்க முடிச்சிட்டு ரத்னா ஃபோன் பண்ணுங்க. நான் படம் தான் வந்துட்டோம் அதுதான் ஃபோன் பண்ணேன். நீ என்ன சாப்பிட போற? நானும் பிரெட் ஆம்லெட் சாப்பிட போறேன். மாமா வாங்கிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? இங்கே பட்டாபுரம் கிட்ட சாப்பிட்டுருக்கோம். எங்கள் அம்மாவும் இங்கே வேலை செஞ்சுருக்காங்க. அப்படியே கூப்பிட்டு போகலான்னு அம்மாவே பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் மழை நல்லா வீடு நல்லா மழை ஃப்ரெண்ட்ஸ். வெளியே மழை நல்லா தெரியுது இல்லடி, இதில் ஃபோனில் தெரியுது. நல்லா மழை பெய்யுது, நல்லா திடீர்னு மழை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தான் மழை பெய்யணும் நினைக்கிறோம்ல பாப்பா. ஆனால் நான் ட்ரெயின் வந்து எங்கேயுமே பெய்யல. அப்படியா? மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சொன்னேன் நல்லா மழை. ஆமாம், வர இருக்குங்க. பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டு வராது. ஸ்வே வாங்க, ப்ளைன் பிரெட் ஆம்லெட் வாங்கடி. இது என்னது? இது உங்களுக்கு நார்மல் எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி. மைனஸ் உள்ள வைக்கலையா? மேலே போட்டுருங்க. சரி, மேலே போடணும்னு ஏன் தெரியும் உள்ளே போட மாட்டுறாங்க. பாரு, போதும் அது கலரே பயம் தான் வேணும். டிஷ்யூ பேப்பர் வாங்கி கொடுங்க. பிரெட் ஆம்லெட்டு டேஸ்ட் பார்க்கலாமா? இது இருக்குது, இதில் என்ன இருக்குது? மின்ட் வச்சுருக்காங்க நிறைய. அது உனக்கு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. சில பேர் ஸ்பூன்ல எல்லாம் மயோ பூசி எடுத்துன்னு வந்து எப்படி சாப்பிடுறது? அவர் டாடி எடுத்துன்னு வந்திருப்பாரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இது டிஷ்யூ பேப்பரா? பானிபூரியா? தயிர் பூரியா? உட்காரு உள்ள வந்து சாப்பிடு. கம்மிங்க. ஆமாக்கு தயிர் பூரியா? டாடி சாப்பிட்டேன்டி. ஒரு வாய் நான் சாப்பிட்டேன். சின்னது தானே தடி, பெருசா இருக்கா? தனியா தம்பி. எனக்கு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தயிர் பூரியா? ஆஹா, நான் தான் பிரெட் ஆம்லெட் சாப்பிடறேன். நீ சாப்பிடு, நீ சாப்பிடு மாமா. அதுதான் அதை எடுக்கிறேனே. தெய்வம் வராட்டு பாருங்க. போனோம்ல பாரு, அங்க இருந்து வரோம் நாங்க. எங்க இருந்து?
புத்தகம் எப்படி இருந்தா வந்தீங்க இப்போ கிராஸ் பண்ணீங்க? நான் அந்த பக்கம் தான் வந்தப்பா. அடிபட்டு நடக்க வழி இல்லாத எல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே காரில் போய் எல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு ஆட்டோவில் போயிட்டு உடனே பசி போனது உடனே போய் சாப்பிட்டுக்கலாம். மைனஸ் மாது கனவு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னது ஏய் வந்த உடனே எடுத்து விட்டுறேன். அதுங்களாம் இப்போ தான் ட்ரெயின் என் கோலம் பாரு கலைஞ்சே போச்சு. பார்த்தேன் நல்லா இருக்கு. கலைஞ்சிருச்சு. மழை தூர்லேயே விழுல. கலர்லாம் டல் ஆயிடுச்சுமா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டிருக்கேன். வாங்க வெளுக்கிறேன். உனக்காக நம்ம செடியில காய்ச்ச கரும்பை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். கரும்பு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு செடியில் வந்து கரும்பு இருந்துச்சுங்களா, அந்த கரும்பை வந்து அணில் வந்து அணிலும் எலியான்னு தெரியல, ரெண்டுத்தில் ஏதோ கடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கரும்பு எடுத்துட்டேன். அதை எடுத்து சாப்பிட்டோம். பார்த்துட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கரும்பு துண்டை உங்களுக்கு வாங்க காமிக்கிறேன். பிச்சுச்சாத கேட்ட தரடி வண்டி எப்படி தள்ளிட்டு நான் வந்தவொடனே என்ன பண்ற? பாருங்க வரேன். ஓய் எங்க எது உள்ள போய் மாட்டிக்கிட்டு கத்திட்டு இருக்க காலை விட்டு? இந்தா கரும்பு நம்ம செடி ஆமா அதே தான். நீ கத்தில உன கட் பண்ணி சாப்பிட்டு பாரு, நல்லா ஸ்வீட்டா இருக்கு. அங்கதான் விட்டு இருக்கனே, எப்படி இருக்கு பொட்டியா? கத்தில இது பண்ணி சாப்பிடு, பல்லே இல்லை உனக்கு, அப்புறம் இதுவாக போகுது. டேஸ்ட் எப்படி இருக்கு மட்டும் சொல்லு. என்னதான் ஐயே நல்லா இருக்கா? என்னவா இங்க பாருமா அந்த பக்கச்சி சாப்பிடவே மாட்டாமா அவன். அந்த பையன் வெண்ணி சாப்பாடு மட்டும் சாப்பிடுறாமா, பால் குட்டா குடிக்க மாட்டான், பெடிகிரி குடிக்க சாப்பிட மாட்டான். ஓய் ஓய் எதுக்கு உனக்கு? எதுக்குடா உனக்கு? பிச்சை எடுக்கணும். இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. ஏய் டேய் குள்ள போயா குள்ள போயா குள்ள போயா. எங்க ஐயோ டேய் ஏன்டா 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 எங்க இருந்துதான் இவ்வளவு ஆக்டிவா இருப்பான்னு தெரியல. சுத்தமா சாப்பிட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓட்ட பாரு போய் ஓடிடு, இல்லைன்னா எதனா வந்துடும். அதுல பயமாகுது. இங்க பாருங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க என்ன ஓட்ட நீர். கையெல்லாம் விடாதம்மா, எதனா வரப்போகுதுமா சர்ன்னு அதுல பூந்து. சொல்றல்ல எழுந்துரு. இங்க வேற எல்லாமே வந்துன்னு இருக்குதுங்கம்மா. ஊர்ல இருந்து இல்ல பாம்பு. எழுந்துரு, என்னால சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். எழுந்துரு போ. தூள் எல்லாம் நீ என்ன போட்டாலும் அதுங்க ஓட்டா போட்டு ஏறுதுங்க. போங்க. என்னது இது? என்ன இது வேஷம்? எல்லாமே எல்லா மதம் எம்மதமும் சம்மதம் என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்கே நான் வரைக்கும். அப்போ என்ன பண்ணலாம் தெரியுங்களா? அதுக்கு எல்லாரையும் பிடிக்குமா? எல்லா மதமும் எனக்கு பிடிக்கும். கிறிஸ்டின்னு எது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மனுஷன் 10 மாதம் அதே ரத்தம் தான் எல்லாரும் உடம்புல ஓடுது. 10 மாசம் என்னது? 10 மாதம் பெற்றுக்கிறாங்க எல்லாருமே தான்.
ஜாதி வேறன்ட்டு தள்ளி தள்ளியாக வச்சுருக்கான். இல்லை, ஒரே படிப்பு தான். இப்போ என்ன சொல்ல வரீங்க? எனக்கு எம்மதமோ சம்மதம். அதனால கல்யாணம் பண்ணணுமா? அதெல்லாம் பேசக்கூடாது. நான் வந்து சாமியாக போகிறேன். சாமியா? சாமி கிட்ட போகிறேன். நாங்களாம் இங்கே உட்காந்து போகிறோம். எல்லாருமே சாமி கிட்ட போக முடியாது. ஏன் மாமா காஃபி கிடைக்குமா இல்லையா? காஃபி காஃபி உனக்கு காஃபி வேணுமா? ஆமாம், ஆனால் அடிச்சிடலாம். சரி. எனக்கு அது மாதிரி கேட்காதீங்க, பிடிக்க மாட்டேங்குது. ஆ? ஏன்? பாட்டியோட சுயரூபத்தை பார்த்தீங்களா மாமா? உன்னோட தேவி மாமா வந்து இப்போ என்ன ஆக்ஷன் பண்ணிச்சுன்னு வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். மாமா நிறுத்திட்டேன்னு பார்த்தா அது காஃபிக்கு என்ன ஆக்ஷன்லாம் பண்ணிச்சு பாருங்க. இப்போ வந்துச்சு சுயரூபம். ஆயாங்கெல்லாம் கொடுத்தா பேசுவோம். என்னெல்லாம் பண்ணுதுன்னு வீடியோ பண்ண தெரியும். இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் மாமா, பாருங்க. ஒரு காப்பின்னா காப்பி போட்டு ஏன்னு கொடுக்கணும். அதை எடுத்து வேணுமா அப்படின்னா எப்படி சொல்லுங்களேன். இவங்க எப்படி தெரியுங்களா? நம்ம காஃபி போட்டு வித்தா எனக்கு ஏன் காஃபி போட்டீங்க, காஃபி வேணான்னுவாங்க. கேட்டுட்டு போடுங்கன்னுவாங்க. கேட்டுட்டு போட்டா கேட்காம கொடுக்கணும்னுவாங்க. மூஞ்சில் தான் ஊற்றணும். இதுக்கு மேலே ஆமா காமெடியா இல்லை, ஜாலியாக இருக்கும். ஜாலியா என்ன ஜாலியாக ஜாலியா எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆயா எங்க, அந்த ஆயா வர சொல்லுங்க, பேசணும், ஜாலியாக சிரிச்சுன்னு இருக்கலான்னு. சும்மா எல்லாம் இருக்கக்கூடாது, ஜாலியாக. வீடு கூட போல 11 வயசுலேருந்து இருந்தேன். அதெல்லாம் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் ஏகாதசிக்கு வந்து நைட்டில் வந்து கண்ணு முழிப்போம். கண்ணு முழிச்சிட்டு வெடிகால எப்படி சொல்கிறது, ஒரு இங்கே 3-4 மணிக்கெலாம் கோயில் என்னது 12 மணிக்கெலாம் திறந்துருப்பாங்களே. இன்னைக்கு தரப்பான். இன்னைக்கா? ஆமாம், ஏகாதசி இன்னைக்கு நைட்டு. இன்னைக்கு நைட்டா? ஆமாம், இது தரப்பான். நேற்று நைட்டு. நோ இன்னைக்கு தரப்பான். எப்படியா? நேத்தா இன்னைக்குமா தெரியல. நேற்று கிருத்திகை, இன்னைக்கு தரப்பாங்க. ஓகே. அதால சொர்க்க வாசல். நைட்டு நான் என்ன பண்ணுவோம், கண்ணு முழிச்சிட்டு 12 மணிக்கு போய் சாமி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். காலையில் வந்து 5 மணிக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஏகாதசிக்குன்னா நம்ம செய்வேன். நீ வீட்டில் போலி. அப்புறம் அந்த வடை பாயசத்தோட வடை. ஐயோ, ஏகாதசின்னா 21 காய் போட்டு நல்லா சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி வரப்போம், வடை பாயாசம் நல்லா பண்ணி பொழுது வெடித்துக்குள்ளேயும் அந்த 5-5:30 இலை போட்டு சாப்பிட்டுடுவோம். இதில் தெரிஞ்சுதான் இல்லையே தெரியல. மாமா டான்ஸ் ஆடிட்டு வந்தது. நீ சொன்னதுக்கு என்ன டான்ஸ் பற்றி அவரு? எல்லாம் காஃபி குடிக்கிறீங்களா? எல்லாரும் கும்பலாக எல்லாரும் வந்திருப்பாங்க. வடை பாயசத்தோடு சாப்பிட்டு கோயிலுக்கு போவோம், தூங்கக்கூடாதுன்னுட்டு. அதெல்லாம் ஒரு ஜாலி. இப்போல்லாம் இருக்க மாட்டேன்டா, காட்ட ஐயோ கண்ணு முடிக்கிறதா அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஜாலியாக இருந்தது. நானும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்போது முடிச்சது தான். இப்போலாம் எதுவுமே பண்ணுறதே கிடையாது. கோயிலுக்கு கூட போவே இல்லை. போகணும் நாளைக்காச்சு கோயிலுக்கு. இல்லை, அப்போல்லாம் இட்லி மாவுலாம் உரலில் போட்டு அரைப்போம். 4 உரல் 5 உரல், பெரிய உரலில், பெரிய குடும்பம், எல்லாரும் அரைப்போம். அது ஒரு குதூகலமாக சந்தோஷமாக இருந்தது நாட்கள். இப்போ மாவு பாக்கிட்டு வந்துச்சா, நல்லா தூங்குறாங்க. 10 மணிக்கு வந்து தீபாவளின்றாங்க. எங்க யாரு யார் இது? உனக்கு ஒன்றுமே தெரியாது. இது யாராம்? காஃபி குடிக்கிறது யாராம்? யாரு காஃபி அம்மா குடிக்கிறீங்க? ஏன் இன்னைக்கு காஃபி போட்டீங்க? மழை பெய்ய காஃபி குடிக்கும் போல இருந்ததா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியே போனதை நீங்களும் பார்த்துருப்பீங்க.
மழை அங்கெல்லாம் நல்லா பெஞ்சிச்சு. இங்கே நம்ம வீட்டு கிட்ட மட்டும் அவ்வளோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஆற்றை தாண்டினோன்னே நல்லா மழை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்லா சுற்றிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து இப்போ வெளியே போகிறாங்க. அவங்களையும் வழி அனுப்பிச்சிட்டு நானும் அம்மா வீட்டுக்கு மறுபடியும் போகணும். கிளம்பிட்டியாம்மா? அம்மா கிளம்பிட்டாங்க. அவங்க பையன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணோன்னே நான் அவங்கள கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய். போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பேத்தியை. ம், பெரிய பொண்ணா இருக்குது. ம், போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்து அப்புறமா போகிறேன். ம். பாய் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.